வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த மொட்டை வீடியோ தான் வரப்போகுது. ஸோ எங்கே மொட்டை அடிக்க போகிறோம், எப்படி அடிக்க போகிறோம், என்னோட ஃபுல் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன்னா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து மார்னிங்கே குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய கமெண்ட் செக்ஷன் எந்த வீடியோ நான் போட்டாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் யாராவது 2 பேராவது அக்கா இப்போ நீங்கள் மொட்டை அடிக்க போகிறீங்க, எப்போ மொட்டை அடிக்க போகிறீங்க, எப்போ மொட்டை அடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலி மொட்டை அடிக்கிற வீடியோ வந்தாச்சு. இன்றைக்கி வந்து காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டேங்க. கோவிலில் போய் தான் நான் மொட்டை அடிக்க போகிறேங்க. நான், என்னோடய அம்மா, என்னோடய அண்ணா 3 பேர் தான் போயிருந்தோம். ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஜில்லுன்னு சூப்பராகவே இருந்தது. எந்த கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னம்னா சேலம் கஞ்சமலை சித்தர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவில். நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கோவில் போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வேண்டுதல் இருந்ததுனால போயிட்டு இருந்தோம். காலையிலே கிளைமேட் ரொம்ப அப்படியே மைல்டாக இருந்தது. வானம் மூடிக்கிட்டு செம்மையாக இருந்தது. லேசாக அப்பப்போ மழை தூறுறது நிற்கிறதுமா இருந்தது. ஒரு வழியாக வந்து கோவிலுக்குள்ளே நாங்கள் வந்து என்டர் ஆகிட்டோம். டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போக ஆரம்பித்தோடனே சரி முதல்ல வந்து நம்ம மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அண்ணா எல்லாமே வந்து கிளம்பிட்டு இருந்தோம். முதல்ல நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கோவிலை சுற்றி எப்படி இருக்குது, எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ சேஞ்சஸ்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன அப்படின்னா மொட்டை அடிக்கிறது என்னோடய மம்மிக்கு. மம்மி தான் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து முதல்ல போய் உட்காந்த உடனே அந்த தலையில் எண்ணெய்லாம் வைக்கிறது, அந்த இதெல்லாம் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராசஸிங் போய்ட்டு இருந்தது. எப்போவுமே கோவிலில் மொட்டை அடிக்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த பூ, அந்த கிளிப்பு, இது எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு முடியை வந்து 2ஆக பிரித்து 2 பக்கம் வந்து லப்பர் பேண்ட் போட்டுருவாங்க. நம்ம ரெட்டை ஜடை போடுவோம் இல்லையா, குதிரைவால்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குதிரைவால் போடுற மாதிரி 2 சைடு வந்து முதல்ல வந்து போட்டுடுறாங்க. போட்டுட்டு 2 பக்கம் பிரித்து தான் வந்து அது வந்து மொட்டை அடிக்கிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி அடிக்கிறாங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இன்னும் இந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க. பிரிச்சுக்கிறாங்க, 2ஆக பிரிச்சுக்கிட்டு லப்பர் பேண்ட் போட்டுட்டு அப்புறம் தான் வந்து மொட்டை அடிக்கிறாங்க. அப்படி தான் அடித்தாங்க. எனக்கு அடிக்கும் போது அப்படி தான் அடித்தாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கும். ஜோடி சைடு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பொறுமையாக மெதுவாக வந்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. க்ளீனாக காயம் படாமல் அந்த மாதிரி பொறுமையாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே மொட்டை அடிக்கிற இடத்துல எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க பொண்ணா. அப்புறம் 2-3 அங்கிள்ஸ் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் வந்து ஒரு குட்டி குழந்தை அடிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தை வந்து ஃபோனை கொடுத்து டைவர்ட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே மாறி மாறி மொட்டை அடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதுவுமே வந்து நான் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு எப்படி அடிக்கிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன்.
அதெல்லாம் சொல்லி ஓகே, நல்லா நைஸாக பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகே, டன். ஹெட் ஃபைனலி வந்து மொட்டை சூப்பராக அடித்து முடிச்சிட்டாங்க. செம்மையாக எங்கள் அம்மா அடித்து ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏன்னா எப்படி இருக்கேன், என்னை காமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு கேமரா ஓப்பன் பண்ணி, இங்கே பாரு மம்மி, நீ மொட்டையில் எப்படி இருக்க, எவ்வளோ அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க பாருமா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேங்க. அண்ட் வந்து இந்த கோவிலில் இருக்கிற கிணறை பற்றி சொல்லியே ஆகணும். இங்கே நிறைய கிணறு இருக்கும். இந்த சித்தர் கோவில்னு சொல்லுவாங்க. நிறைய கிணறு இருக்கும். அங்கே வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னோம்னா ஸ்கின் டிசீஸ் எது இருந்தாலும், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எது இருந்தாலும் நல்லாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புராணம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாமளே தண்ணி வாளியில் இறச்சி நம்ம ஊற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து வாளியில் இறச்சி ஊற்றிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய குரங்கு இருக்குது. அது சித்தர்கள் வந்து இங்கே குரங்குகள் வழியாகவும் வாழ்கிறதாகவும் ஒரு சம்பிரதாயங்கள் இருக்கிறது. நிறைய நாய்களும் இருக்குது. அது வழியாக தான் குரங்கு, நாய் அது வழியாக தான் சித்தர்கள்லாம் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னும் சில பேர் சொல்லப்படுறாங்க. கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, கையிலேருந்து பேகெல்லாம் பிடுங்குறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் தண்ணி இறச்சி அண்ணா வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஊற்றுனாங்க. அந்த தண்ணியில் தான் வந்து அம்மா குளித்தாங்க. இங்கே தான் குளிக்கணும், அப்படி தான் இருக்குது. இங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரொம்ப வந்து ட்ரெஸ்ஸு குறைவாக போட்டுட்டு குளிக்கிறது அந்த மாதிரிலாம் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. எல்லாமே வராங்க, அவங்களோட இதை பார்த்துட்டு போகிறாங்க. நிறைய கிணறு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான 5-6 கிணறு இருக்கும். அவ்வளோ கிணறுகள் இருக்குது. அந்த இடத்துல தான் இது பண்ணுறாங்க. நாம் எடுத்துகிட்டு போகிறோம் நம்மளோட சோப்பையோ இதையோ வந்து அங்கே போட்டுட்டு வராமல் கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னோம்னா நல்லாவே இருக்கும். ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணோம். நாங்கள் எடுத்துகிட்டு போன சோப்பு எடுத்துகிட்டு போனவே சோப்பு போட்டெல்லாம் அங்கே குளிக்கலை. ரொம்ப இதாக மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு முகத்துக்கு மட்டும் போட்டுட்டு அந்த மாதிரி தான் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் நான் அம்மாவுக்கு தண்ணி எரிச்சு ஊற்றினேன் வாளியில். வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காருமா கீழே குனிஞ்சிடு, கீழே ஊற்று, ஊற்றுப்பா, முதுகுக்கெல்லாம் ஊற்றாலாம் நினைட்டு என் மேலே தெரிஞ்சிருமா. எவ்வளோ வருது? அவ்வளோதான் போதும். மேடம் 4 மணிக்கு 5 மணிக்கு ஊற்றுமா. ஸ்பீடாக சேர்ந்துடா. ஸ்பீடாக எடுக்கிறல்ல. நம்ம பேசுறது எடுத்துருக்கலாம். இதோட எல்லா கஷ்டமும் நீங்க சந்தோஷமாக நல்லா இருங்க. ஓகே. அம்மாவுக்கு தண்ணி இறச்சி ஊற்றிட்டு இருக்கும்போதே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து குளிக்கிற பிளானே இல்லை. நான் வந்து குளிக்கலை, நீங்கள் 2 பேர் மட்டும் குளிங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மழை வந்து நானுமே வந்து தொப்பராக நனைஞ்சிட்டேன். ஆனால் ஜாலியாக இருந்தது. சூப்பராக மழையில் நனைஞ்சிட்டு இருந்தால் கிளைமேட்டு செம்ம கிளைமேட்டு, அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே வெளியில் ஒரு குழந்த மொட்டை அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அந்த குழந்தை அப்படியே அழகாக ஃபோனை காமிச்சு அதை டைவர்ட் பண்ணி அழகாக அடிச்சிட்டாங்க. அந்த தம்பி மொட்டை அடிக்கிற தம்பி ரொம்ப பொறுமையாக, அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன காயம் கூட படாமல் அவ்வளோ நீட்டாக அழகாக அடித்தார். அதுவுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த குழந்தை கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை. அவங்க மம்மி, அவங்க டேடி எல்லாமே அங்கேயே பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அழகாக அந்த குழந்தைக்கு முடிச்சாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிளைமேட்டுமே வந்து நமக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. ரொம்ப வெயிலாம் அடிக்காமல் அப்படி இருந்தது. அப்புறம் மழை வந்துட்டு இருக்கும்போது வெளியில் வந்து வெயிட் பண்ணும்போது அப்படி இந்த மேகம் நகருது, அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. அப்படியே வேகமாக சூப்பராக வந்து அப்படியே மேகம் நகருது. அதுவுமே பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் அம்மா குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு உள்ள பூஜைக்கு வந்து பூ பழம்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்.
வெளியிலேயே வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். கோவிலில் இன்றைக்கி பெருசாக கூட்டம் இல்லை, அமாவாசை நாளில் ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டேஸில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து எல்லா சாமியும் பார்த்தவங்க. கோவில் உள்ளே போய் நான் வீடியோ எடுக்கலை, அதாவது கருவறையில் நான் வீடியோ எடுக்கலை. எப்போவுமே கருவறையில் நான் வீடியோ எடுக்கவே மாட்டேன். ஏன்னா கருவறைக்கு போகும்போது நான் வந்து என் ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு நான் நல்லா டீப்பாக வந்து சாமி கும்பிடணும், கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ அதனால் வந்து அந்த கருவறையில் நான் ஃபோன் எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கலை, வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. கோவிலுக்கு வெளியில் தான் நான் எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸுமே எடுத்தேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோவிலில் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நம்ம டெஸ்ட்டு சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த மாதிரி சுற்றி போட்டுட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணாவுக்கு போட்டாங்க, அப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அம்மா வந்து நீ வா உனக்கும் டெஸ்ட்டு சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டெஸ்ட்டு சுற்றி போட்டாங்க. இடத்துக்கு சுற்றி போகிறியா? இல்லை ஆனில் தான் இருக்கு. இதுதான் சேனஞ்சேரி. அதுதான் அந்த தட்டு எங்க? தட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டுங்க. எங்கே வச்சுட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு டிக்கெட். அதுக்கப்புறம் கோவில் கருவறையை ஒரு சுற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்தேங்க. அப்புறம் நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா எல்லாமே வந்து கோவில் ரொம்ப அழகாக இருந்தது, அதுவுமே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு அம்மன் கோவிலும் இருந்தது. அது இங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்தது. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த அம்மன் கோவில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. நல்லா சூன்னு மழை கொட்டிகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு அங்கே போக வேண்டாம்னு சொன்னாங்க அம்மா. அப்புறம் இல்லை நம்ம அங்கே போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலுக்குள்ளேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பக்தி மழை. ஆமாம் அவங்க நானும் பின்னாடி மொட்டை முடியுமா? அங்கேருந்து ஒரு குட்டி பெண்டு, ஒரு 2 பெண்டு மலை ஏறணும் அப்படின்னம்னா இந்த முருகர் கோயிலுக்கு வந்துடலாம். இந்த முருகர் கோயில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக செம்மையாக இருந்தது. கோவிலில் யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. நாங்கள் போன டைம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான டைம். ஏன்னா வழக்கமாக கோவிலில் நிறைய கூட்டம் இருக்கும். அது வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் அழகாக அப்படியே லேசாக மழை தூரிக்கிட்டே இருந்தது. அண்ட் வந்து கோயிலில் கூட்டமும் இல்லை, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ரொம்ப நேரம் வந்து மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். உள்ள முருகர் கோயில் முருகர் வந்து அழகாக நமக்கு காட்சி தருவார். இந்த கோபுரத்தோட கொடிமரம் எல்லாமே இருக்கும். அங்கே இருந்து பார்த்தா எல்லா ஊரும் நல்லாவே. மக்களே தான் முழு சேலம், இதான் முழு இளம்பிள்ளை கிராமம். இளம்பிள்ளை, அப்புறம் பக்கத்தில் என்னென்ன ஊர் இருக்குது? சித்திரக்கோவில் கோபுரத்தில் இருந்து எடுத்திருக்கேன். என்னென்ன ஊர் தெரியுது? இளம்பிள்ளை, சிந்தாமணியூர், மஞ்சிக்காளிப்பட்டி, அதெல்லாம் தெரியாது. மேம்பிடித்தலம் எல்லாம் இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா கொட்டுற மலையில் சூப்பராக எல்லா சமயம் நாங்கள் நல்லா பார்த்துட்டோம். சித்திரக்கோவில் வியூ வந்து நீங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ போய் நாங்கள் சாப்பிட்டு போவோம். இதுக்கு மேலே என் ஃபோன்லேயும் சார்ஜ் கிடையாது. வீடியோ இதோட முடிவடைகிறது. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா? பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். பாய் 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 மக்களே.